ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. வளாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாள் பணிந்தும் இந்த பதிவினை சிறப்பாக பதிவிடுகிறேன். காதல் இந்த வார்த்தை செய்யும் மாயாஜாலமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த காதல் ஒருவருடைய வாழ்வில் வந்தால் அது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் காதல் வந்தால் அந்த காதலை எப்படி அவங்க துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க, அதே போல் அவங்க பார்ட்னர்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதே போல் அவங்க துணையை இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க என்பதையெல்லாம் நம்ம இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். நம்ம இந்த ராசிலாம் எப்படி இருப்பாங்க, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ற ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருக்கும்லவா. 5 விரலும் ஒன்றாக இருப்பது கிடையாது. அதனால் எல்லார்கிட்டையும் சில குறைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி கடந்து வரலாம், அதே போல் எந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்தால் நம்ம இந்த காதல் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி நம்ம காதலில் ஒரு வெற்றியை அடைவது, எப்படி நம்ம காதல்னு ஒன்று வந்துட்டால் நம்முடைய எதிர்த்தரப்பு நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கும் என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பதிவாக இருக்கும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஆண் பெண் இருவருடைய காதல் எப்படி மலரும், அதை எப்படி வெளிப்படுத்துவாங்க, அவங்க காதலுக்கு முன்பின் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறியலாம். அவங்களுடைய ஒரு பொதுவான குணநலன்களையும் கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்த்துட்டு அதற்கு பிற்பாடி அனைத்து தகவல்களையும் சிறப்பாக காணவிருக்கிறோம். விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். அதுதான் ஒரு வலி வேதனையை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்தில் ஒரு காதல் மலருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள், காதல் அருமையாக மலரும். அது உறவு கிரகம். அதனுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். அதுக்கு செவ்வாய்க்கு ஒரு உறவு கிரகம்னு சொல்லலாம். இந்த உறவு கிரகங்கள்லாம் தசை நடத்துதுன்னா அப்படி இருக்கும் காதல். எந்த வயசில் இருந்தாலும் அந்த காதல் மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையிலேயே இளமை செவ்வாய். அதனால தான் விருச்சிக ராசி எப்பவும் தைரியம், வேகம், கோபம், துணிச்சல் அதிகம் இருக்கும். தன்னம்பிக்கை, முயற்சி, எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் சொல்லலாம். காதல் ஆர்வம் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த காதலை இவங்க வெளிப்படுத்துவதில் தான் கொஞ்சம் அச்சம், நாணம், வெக்கம் அப்படின்னு ஒரு சிலருக்குலாம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க, ஒரு ரகசியம் காப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்குவம் அடைந்த பிறகு அந்த காதலை ஒரு பர்ஃபெக்டாக வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம். அதனால் எடுத்தவொடனே காதல் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதானா ஆகாது. ஒரு 2 தடவை 3 தடவை ஒரு என்ன சொல்லுவோம், அது பிரேக்கப் ஆகிட்டு அது ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு அது ஒரு விட்டு போய் அடுத்து ஒரு காதல் அவங்களுக்கு முழுமை பெறும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களாம் நல்லா ஒரு அமைப்பெல்லாம் சிறப்பாக இருந்து லவ்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு ஆதர்ஷ தம்பதிகள் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்குதும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல குணம் நிறைய இருக்குது. தன்னை நம்பி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக தன்னை தியாகம் செய்வார்கள். ஏன்னா இதனுடைய உருவம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேள் இதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தேள் தான் விருச்சிக ராசியுடைய சின்னம். இந்த தேள் என்ன பண்ணோம், பெண் தேள் அது பிரசவிக்கும்பொழுது தன்னை அழித்து அதனுடைய குஞ்சுகளை வெளியிடும். அதனால தான் யார் வந்தாலும் அவங்களுக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாதம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்கக்கிட்ட இவங்க குழந்த மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுட்டியாக வெகுளியாக இருக்கக்கூடியவர்கள். இவங்க பிடித்தவர்கள்கிட்ட இவங்க எதை வேண்டுமானாலும் மனம் விசிட்டு பேசுவாங்க, முழுமையாக நம்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரை கொடுப்பாங்க. ஒரு 3 படை நம்மளை காக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு விருச்சிக ராசியில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு உறவோ ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு தரப்பட, கப்பல் பட, ஆகாயப்படை கிடைச்சா மாதிரி அந்தளவுக்கு ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு நம்மளுக்கு அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க காதல் மீது அதீத மதிப்பு உடையவர்கள். காதலிக்கு உதவி செய்வது, காதலுக்காக நேரம் ஒதுக்குவது, அதே போல் அவங்களுக்கு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதில் அவங்க ரொம்ப
கவனம் கொள்ளுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்றதை பார்த்து செய்யக்கூடியவர்கள், கற்பனை சக்தி மிக்கவர்கள். ஒரு வகையில் வந்து காதல்னாலே ஒரு ஒழுக்கம் நினைக்கக்கூடியவங்க, கண்ணியமான காதல், கட்டுப்பாடான காதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை தவறிய காதலை வந்து பெரும்பாலும் இவர்கள் விரும்புவதில்லை. அதே போல் இவங்களுடைய காத்திரத்துடைய ஏஜ் வந்து பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப கம்மின்னு இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் ஏஜாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 3 வயசு, ஒரு 2 வயசு, ஒரு 5 வயதுக்குள்ளே, மேக்ஸிமம் 3 to 5க்குள்ளே இருக்கும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து யாருன்னா எதனா சொல்லிட்டாங்கன்னா அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சரியான தருணம் வரும்போது அதை திருப்பி கொடுத்துருவாங்க. ஒரு பழி வாங்குற குணம்னு அதை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவங்க ஒரு கெட்ட மனசுள்ளவங்க கிடையாது. ஏன்னா செவ்வாய் வந்து டக்குனு கோபத்தை வெளிப்படுத்திட்டாலும் அந்த கோபம் தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு. மேஷம் வந்து டக்கு 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 டக்குன்னு வெளிப்படுத்திட்டு போவோம். ஆனால் விருச்சகம் வந்து மௌனமாக அது கோபத்தை காட்டும், இருந்தாலும் அதில் வந்து ஒரு நிதானம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கோபம் தான் 2 பேருமே கையில் பிடிக்க முடியாது. விருச்சிக செவ்வாய் இல்லையே, செவ்வாயுடைய வீடு இல்லையா, அது வந்து மேல் செவ்வாய், இது கீழ் செவ்வாய். இது வந்து கொஞ்சம் இவங்க எவ்வளோ அழுத்தக்காரன் பாரு, எதனா சொல்கிறாங்க பார்த்தியா, அவனுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது, வெளிக்காட்ட மாட்டான்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அதுதான் இந்த விருச்சிக செவ்வாய். அதே போல் காதல் வந்து இவங்க போய் யார்கிட்டனா போய் ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போசல் பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் காதல் இவர்களை தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இவங்க வந்து தன்னை தற்காத்து கொள்வதில் ரொம்ப கவனம் இருப்பாங்க. அதை தன்னை சார்ந்தவருக்கும் முன்னுரிமை கொடுத்து செயல்படக்கூடியவர்கள். இவங்களுக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு வேலை செய்து கொண்டே இருக்கும் எப்போவும். அது தீர்க்கதரிசின்னு நம்ம சொல்கிறது இருக்கு இல்லையா, அதனால் இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸை முன்கூட்டி அறிந்து அதற்கேற்றாற் போல் கவனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். எமோஷ்னல் அதிகம், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஏன்னா சந்திரன் நீசம், மூட் ஸ்விங் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். எந்த நேரத்தில் கோவப்படுவாங்க, எந்த நேரத்தில் இவங்க இதுவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. டக்குன்னு வந்துட்டு கோவம் உடனே வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதே போல் இவங்கக்கிட்ட வந்து அன்பை அதிகமாக இவங்க பார்ட்னர்கிட்ட வந்து எப்போ ஆண் பெண் யாராட்டுமே அன்பை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அந்த அன்பு அங்கே கிடைக்கலன்னா அப்போ வந்து அங்கே ஒரு கருத்து வேறுபாடு வரும்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய 7ஆம் வீடு பார்த்திங்கன்னா ரிஷப வீடாக இருக்கும். அந்த ரிஷபன் வந்து சுக்கிரனோட வீடு இல்லையா, அதனால ஒரு லக்ஸுரி ஐட்டமாக, அதே போல் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடியதாக, அது எப்பாரு அது வேலை உண்டு காசு சம்பாதிக்கணுன்ற மூட்லேயே இருக்குமா. இவங்க வந்து நம்ம குடும்பத்துக்காக இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலையேன்னு உணர்ச்சி வசப்பட்டு அதனால் ஒரு கஷ்டப்படுவாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸால் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து தன்னுடைய பர்சனல் விஷயத்தை வந்து வெளில சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஆனால் மற்றவங்களுடைய பர்சனல் வந்து சொல்ல வேணான்னா கூட சொல்லிடக்கூடிய ஆள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு இந்த டக்கு முகத்தில் அடித்த மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவருக்கு டக்குன்னு பேசுவாங்க கோபத்தினால. சொந்தக்காரங்களும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இவங்களுக்கு வந்து ஆகாதவர்கள் இயற்கையாகவே எதிரிகள் உருவாயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவங்களுக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி, சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க சரி நல்லா பழகுவாங்க. திடீர்னு ஒரு காலகட்டம் அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து இவங்க அதையும் மறந்துட்டு பேசக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் ஒரு விஷயத்தை வந்து முடிவு செய்ய மாட்டாங்க. முடிவு செஞ்சுட்டாங்கன்னா அதை வந்து சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அந்த காரியத்தை விட மாட்டாங்க, அருமையாக செய்து முடிப்பார்கள். இவர்களுக்கு நல்ல வாக்குப்பளிதம் இருக்கும். தந்தை கிட்ட அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர்கள். தந்தை மேலே பாசம் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாலும் ஒரு பிற்பகுதியில் நன்றாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடோ ஒரு நிலம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயிலவா 1-6க்குரியவரே. அதே போல் இவங்க கோபம், வைராகியம் இதெல்லாம் அதிகம் காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுதான் எங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ். ஏன்னா இருக்க வேண்டிய இடத்துல இந்த கோபம், வைராகியம் இருக்கணும், அதுவும் வந்து தேவைப்படும். ஆனால் இதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனாலே இவங்க வந்து வேலை செய்கிற இடத்துல குடும்ப உறுப்பினர்கிட்ட நிறைய பிரச்சனையை சந்திக்கிறார்கள் சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டால் கூட இவங்க கலத்திரம் பண்ண பின்னாடி வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரக்கூடியவர்கள். அதே போல் இவங்க கலத்திரம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களும் அடிப்படையில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர்களாகவும் ஒரு புகழ்பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அப்படி இல்லைன்னா இவங்க கல்யாணம் பண்ண பிறகு அவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு சிறந்த ஆட்களாக மாறிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நிர்வாகத்திறனும் தாராள குணமும் அதிகம் கொண்ட ராசி லக்னம் அப்படின்லாம். இவர்களுடைய உள்ளுணர்வு திறன் வந்து அதிகம். இதுதான் இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு.
அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்றவர்கள். அதே போல் ஒரு விஷயத்தை வந்து அடி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை வந்து அது என்னடா ஆரம்பம் முடிவுன்னு அடுத்தவங்களுடைய அந்தரங்க விஷயங்கள், அந்தரங்கன்னு சொல்ல முடியாது, அடுத்தவங்களுடைய சீக்ரெட்டை தெரிஞ்சுக்காத வரைக்கும் இவங்களுக்கு தூக்கம் வராது. அதே போல் ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை A to Z தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். அதில் வழிபாட்டிலையும் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு வந்து அதிகமாக உதவி செய்கிறாங்களோ அவங்களே வந்து இவங்களுக்கு பிரச்சனையும் கொடுப்பாங்க. பிள்ளைகள் மேலே அதிகம் பாசம் கொண்டவர்கள். எமோஷனல் பாண்டிங் அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசி மற்றவருக்கு உதவினா உடனே கல்யாணம் வாங்கி செய்யக்கூடிய அவ்வளோ ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள். இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருக்குமே ஒரு இளமை வயதிலேயே சுக்கிரதசா வந்துடும். அதனால் காதல் வந்து இயற்கையாகவே மாறக்கூடிய ராசி. என்ன அதில் வெளிப்படுத்துறது தான் வேரியேஷன் காணப்படும்னு சொல்லலாம். மற்றபடி இவங்களுக்கு காதல்லாம் வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா அதுவே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தருவதாகவும் அமைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட இயல்பான குணநலன்களை கொண்ட விருச்சிக ராசி லக்னக்காரர்களுடைய ஆண் பெண் இருபாலருடைய காதல் உணர்வுகள், அதை வெளிப்படுத்துவது, அவங்க காதலில் எப்படி இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க என்பதை பார்க்கலாம். ஆண் பெண் இருவருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான். இப்போ ஆண்கள் எப்படி வந்து அவங்க காதலில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க பெரும்பாலும் இவங்க காதல் வந்து ரொம்ப டீப்பான காதல் சொல்லலாம். அவங்களுடைய ஆழமான அதீத அன்பு வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். லேசாக பழகிட்டு பட்டும் படாமல் போகிற காதல் கிடையாது அவங்களுடைய காதல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களையே நினைக்கணும், இவங்களே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து காதல் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க அன்பு ஆழமானது, வெறித்தனமானது அப்படின்னு வந்து சொல்லலாம். பிரிவுன்னு ஒன்று ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால வந்து தாங்க முடியாது. அதையே நினச்சி அந்த எண்ணங்கள் அவங்கக்கிட்ட வந்து மோதிக்கொண்டே இருக்கும். மற்றவங்களுக்கெலாம் வந்து ஒரு லவ்வில் ஃபெயிலியர்லாம் வந்ததுன்னா தாங்கிக்குவாங்க அப்படின்னா இவங்களால அதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து விசாகம், கேட்டை, அனுஷம். இந்த கேட்டை வந்து சந்திரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரம். இதால் வந்து ஒரு கண்ட்ரோல்லையே இருக்க முடியாது, மனசை ஒரு கண்ட்ரோலாகவே வைத்துக்கொள்ள முடியாது. மூட் ஸ்விங் வந்து அதிகமாக இருக்கும். அதை விரும்புகிறத வந்து வெளியே சொல்லவும் முடியாது. அவங்க என்ன விரும்புகிறாங்கன்றதையும் ஒரு முழுமைப்படுத்தி அதை கன்வே பண்ணவும் முடியாது. அவங்க உணர்வுகள்லாம் அவங்க கண்ட்ரோல்லையே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். எமோஷ்னலாக இன்பேலன்ஸு இருந்து கொண்டே இருக்குமா அவங்களுக்குள்ள. அது மட்டும் இல்லை, அவங்களால வந்து பார்ட்னருக்கு நிறைய சந்தோஷம்தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து சந்தோஷமாக இருக்க முடியுமான்னா அது அங்கே ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம். அனுஷத்துக்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும். பார்ட்னர்கிட்ட வந்து இது வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கும். அதுவும் அங்கே நடக்குமான்னா அதுவும் அங்கே ஒரு கேள்விக்குறி தான். ஏன் இது வந்து இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் அதை வந்து நம்ம பார்க்கலாம். இவங்க காதலை வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, பொதுவாக இவங்க வந்து பார்ட்னரை வந்து அப்சர்வ் பண்ணி ரொம்ப டைம் எடுத்து டீப்பாக வந்து அவங்கள புரிஞ்சு எமோஷ்னலாக எங்கே கனெக்டிவிட்டி ஆகுது, எந்த சூழலில் அவங்க வந்து கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த எமோஷ்னல் பாண்டிங்கோடையே ட்ராவல் பண்ண வந்து விரும்பக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்லேயே வந்து போகிறாங்க. போய் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாகவும் அது உருமாறுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து ரொம்ப நம்ம இந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்திட்ட பிறகு இவங்க எமோஷ்னலாக அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. க்ளோஸ் ஆகிட்ட பிறகு இவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய சென்ஸு, அதே போல் அவங்க டேலண்ட்டு, மற்ற விஷயங்கள்லாம் அவங்களோட பொருந்தி வருதா, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப டீப்பாக பழகி இவங்களோட நம்ம வந்து நிலையாக நிரந்தரமாக தீர்க்கமாக இருக்கணும், நம்ம அவங்க பாண்டிங்குள்ளே வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வந்து மேலோங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா இவங்களுடைய அன்பு வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து ரொம்ப டெலிகேட்டட், அதாவது தியாக மனப்பான்மை கொண்டவங்க நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம். இவங்களுக்கு வந்து இவங்க சைடு எந்த தப்பும் இல்லாத அளவுக்கு கரெக்டாக இருப்பாங்க. என்ன சில நேரங்களில் வந்து அதிகப்படியான கோபம், அதிகப்படியான அன்பு இருக்கும். அது வந்து இவங்க கண்ட்ரோல்லே இருக்காது. கோபம் வந்துருச்சுன்னா நிறைய வார்த்தைகள் வந்து கடுமையாக வந்துடும். அந்த தேள் எப்படி விஷத்தை கக்கும் அந்த மாதிரி வார்த்தைகள்லேயே இவங்க கடுமையை கொட்டிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க பார்ட்னர் என்ன நினச்சிக்கணுன்னா, அந்த கடுமையான
கோபமும் அங்கே அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு நினச்சிக்கும்போது அங்கே பிரச்சனை வராது அப்படின்னு வந்து சொல்லலாம். சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு உறவில் பிரிவுலாம் வந்துட்டால் தாங்க முடியாது. அவங்களுடைய மனவலி, அவங்களுடைய அந்த ஒரு ஏக்கத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து அழுகையாகவும் கெஞ்சுவதாகவும் கூட வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிகம் வந்து எப்போவும் வந்து பார்ட்னர்கிட்ட ஒரு டீப்பான பாண்டிங்கை வந்து டெவலப் பண்ணிடும். அதனால தான் அவங்க வந்து பிரிவை தாங்க அதனால தான் இவங்களால் பிரிவை அவ்வளோ சீக்கிரம் தாங்காது. நம்பிக்கை வச்சிருச்சுன்னா அவங்கள வந்து அந்தளவுக்கு அது ப்ரொடக்ட் பண்ணும். அதனுடைய அன்பே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிகத்தை வந்து யாருன்னா லவ் பண்ணணும் அப்படின்னா அது கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட கஷ்டமும் இருக்கும். அது இன்னொரு பக்கம். லவ் தான் எனக்கு பெருசுன்றவங்க அவங்கள தாராளமாக நாம் காதலித்து கொள்ளலாம். அதே போல் இவங்களுடைய குணம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அடுத்தவங்க வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது இருக்கும். ஏன்னா இவங்களால வந்து ஒரு ஏக்கம், ஒரு பாசம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து இவங்களால் வந்து வெளிப்படுத்தவும் இயலாது. ஏன்னா அந்த அன்பு வந்து பூர்ணமாக எதிர்பார்த்துக்கிட்டேருந்து பூர்ணமாக கிடைக்காது. ஏன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் தானே. ஏன்னா இவங்க வந்து இருக்கிற குணம் அந்த எதிர்த்தரப்பை வந்து அந்த மாதிரி இருக்க வைக்கும். இவங்களுடைய வேகம், கோபம், இவங்க பேசுகிறது, டக்கு டக்குன்னு பேசுகிறது, முகத்தில் அடித்தா மாதிரி. இவங்க என்ன நினைக்கணும்னா, அந்த உறவு வந்து ஏன் நமக்கு இந்தளவுக்கு ஒரு இக்கட்டாக போகுது, நம்மளால் இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஈஸியாக இருக்க முடியலையே அப்படின்னு வந்து இவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியலையே, நம்ம எதை செய்தாலுமே இங்கே வந்து ஒரு குத்தமாக போகுது, ஏன் இந்த உறவு வந்து ஒரு கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு எதிர்த்தரப்பு நினைக்கிற மாதிரி வைக்கும். அதற்கு காரணம் இவங்க முரட்டுத்தனமும் இவங்க கோபமான குணம், சுபாவம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதே போல் இவங்களுடைய எதிர்பார்ப்பு நினச்சிக்கணும். அப்போ நம்ம இவங்கக்கிட்ட வந்து இந்தளவுக்கு நடந்துக்கிறது கூட இவங்களுக்கு பத்தலை போல் இருக்குது அப்படின்னு வந்து எதிர்த்தரப்பு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன நினைக்கணும், விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் ஒருத்தவங்களை வந்து விரும்புகிறீங்க, அவங்கள லவ் பண்ணுறீங்க, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த உறவுக்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆஃப்டர் மேரேஜ் உங்களுடைய அதிகப்படியான எமோஷன்ஸை வந்து அவங்கக்கிட்ட போய் டீப்பாக திணிக்கக்கூடாது. அதே போல் உங்கள்கிட்ட அந்த குணம் இயல்பாகவே இருக்கும். அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து டீப்பாக மற்றவங்க மேலே திணிக்கிறது. ஒரு விஷயம்னா அதை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு அடுத்தவங்க மேலே அப்படியே புஷ்அப் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் டென்ஷனாக இருந்தால் அடுத்தவங்க டென்ஷனாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் நிறைய மாற்றிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க என்பதெல்லாம் மற்றவங்களும் நினைக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. சில சமயம் வந்து ஓவராக அப்படியே கைண்டாக இருப்பீங்க, இல்லைனா அந்த கைண்டுக்கு ஆப்போசிட்டாக அங்கே வந்து ஒரு கடுமையாகவும் நடந்து கொள்வீங்க. உங்களை வந்து உங்களாலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஒரு சிலர் நேரத்தில் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதையும் அங்கே பார்க்க முடியும். அதையும் வந்து அங்கே வந்து ஒரு இன்பேலன்ஸ்டாகவே அது சென்று கொண்டிருக்கும். இது எதிரில் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப என்னடா இவர் அப்நார்மலாக இருக்கிறாரா, இவரை வந்து நம்ம போய் நம்ம நெருங்கலாமான்றதை அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே வைக்கும். அவங்களால வந்து பார்ட்னரை உங்கள் மேலே வந்து முழுமையான அன்பை செலுத்த முடியாமல் அது ஒரு தடையாகவே இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே இந்த மாதிரியான குணங்கள், செயல்பாடுகள்லாம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சந்திரன் வேறு அந்த இடத்துல. அப்போ விருச்சிக ராசியாக நீங்கள் இருக்கும்போது அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அதே போல் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஈகோ அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது. செவ்வாயுடைய வீடு இல்லைவா, சீக்கிரம் இறங்கி போகாது. அந்த ஈகோவால் சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மனசில் இருக்கிறத வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. தனிமையில் வந்து அழுவது, அதே போல் ஏக்கமாக இருப்பது, அவங்களுக்கு வேணுங்கிறத வந்து என்ன வேணுன்றதே அவங்களால வந்து அங்கே டிசைட் பண்ண முடியாது. நம்ம போய் வழியை போய் எதிர்த்தரப்புக்கிட்ட போய் நம்ம நிற்கணுமா, எவ்வளோ காலம்தான் அவங்க வந்து இதே மாதிரி வந்து இவங்களும் வந்து புரிஞ்சிக்காமல் அவங்களையும் வந்து இவங்க கஷ்டப்படுத்துவாங்கன்னு இருக்கும் அந்த உறவில். அப்போ என்ன அந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு விட்டு கொடுத்து போகும்போது தான் உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் திருமணனாலே ஒருத்தருக்கு ப்ளஸ்ஸு ஒருத்தருக்கு மைனஸ். அப்போ நீங்கள்
இந்த விருச்சக வீடு சக்கரத்தின் 8ஆம் வீடு இன்னும் நிறைய வந்து அதில் கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். விருச்சிக ராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் நம்ம இதை சொல்லிக்கிட்டு வரோம். இந்த பலவித குணங்களுடைய ஆண்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து ஒன்றை அடையவும் முடியாது, அடைஞ்சாலும் கஷ்டம், அடையாமல் இருந்தாலும் கஷ்டம், அடைஞ்சிட்டாலும் அதை வந்து அதில் ஒரு போதுமான ஒரு திருப்தி அவங்களுக்கு அங்கே இருக்கிறது கிடையாது. அவங்களுடைய எண்ணங்களை வந்து பூரணமாக வெளிப்படுத்த முடியாது. ஒரு மூட் ஸ்விங் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு இது வந்து இப்படியே வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையை வந்து அதிகப்படியாக நேசித்து உறவுகளோட இந்த மாதிரியான ஒரு புரிந்தும் புரியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பயணம் போய்கொண்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு யோசனை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவங்க என்னைக்கு வந்து மற்றவங்களுடைய உணர்வுகளையும் அந்த இடத்துல இருந்து புரிந்து கொள்கிறாங்களோ அப்போ வந்து இவங்களுக்கு நிறைய பார்ட்னருடைய உணர்வுகளை இவங்க புரிஞ்சுக்கும்பொழுது இவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ஒத்துப்போகும். அப்போ இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க ஆள் மனதில் வந்து ஏதோ ஒன்று சொல்ல விடாமையே தடுத்துருக்கோம். அது வந்து ஈகோவாக இருக்கலாம், இல்லை நம்ம போய் என்ன சொல்கிறதுன்னு இருக்கலாம். அந்த எண்ணத்தை வந்து இவங்க எப்போ வந்து தகர்த்தெறிகிறாங்களோ அப்போ தான் இவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க அதீத கோபம், மூட் ஸ்விங்கு, இன்பேலன்ஸு இதெல்லாம் வரும்போது அதை மோரோவர் அவங்க வெளிக்காட்டாமல் இருந்தாலே அவங்க ரிலேஷன்ஷிப்பு வந்து ரொம்ப நீண்ட காலம் வந்து ஒரு நல்ல ஒரு பசுமையான காதலாகி கனிந்து நல்லா சிறப்பாக போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையும் வந்து ஒருத்தர் பிணைந்து கலந்து வாழக்கூடிய ஒரு சிறப்பான வாழ்க்கையாக தான் இருக்குது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை வந்து பெரும்பாலும் நேசிக்கக்கூடியவர்கள். என்ன ஒரு சில சமயம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சில விஷயத்தை வந்து பண்ணிடுறாங்க. பார்ட்னர் வந்து நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய பார்ட்னர் கிடைச்சாருன்னா, ஆமாம் நம்ம வீட்டுக்கு கோவத்தில் இப்படி தான் இருப்பார், இல்லை நம்ம மனைவி கோவத்தில் இப்படி தான் இருப்பாள், அதுக்கப்புறம் அவளை மாதிரி ஒரு ஸ்நேகிதி நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு அவங்க மனமொத்த தம்பதிகளாக இருக்கும்பொழுது அங்கே வந்து ஆனந்தம் மட்டுமே தலை தோங்கி இனிய இல்லறமாகி நல்லறமே சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்த பெண்கள் உடைய அன்பு வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேற் சொன்ன மாதிரி தான் அனைத்துமே இருக்கும், மாற்றமே கிடையாது, 100% அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சில சின்ன விஷயங்கள் தான் இவங்களை பார்க்கும்போது நல்ல ஒரு கம்பீர தோற்றமும் வசீகர முகத்தோடும் காணப்படக்கூடியவர்கள். நல்ல கடின உழைப்பாளி, குடும்பத்தின் பொறுப்புகள் அனைத்தையும் திறம்பட எடுத்து செய்து சிறப்பாக நிர்வகிக்கும் திறன் உடையவர்கள். இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எமோஷன், கோபம் அதிகமாக காணப்படும். அதை மட்டும் வந்து ஒரு சமநிலையாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதை விட சிறப்பு வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவர் குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு பொருளாதாரத்திலையும் சரி, ஒரு இடம், வீடு என்ற ஒரு வசதி வாய்ப்புகளை அடைந்து விடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் குடும்பத்தின் பொறுப்புகளை வந்து நீயே பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடிய கணவர் கிடச்சிட்டாருன்னா இவங்களுக்கு அது வந்து வாழ்க்கையை சிறப்பாக எடுத்து செல்வதற்கு பெரிதும் உதவுகிறது அப்படின்லாம். அதே போல் இவங்க நம்பிக்கையை வந்து மற்றவர் பெறணும். இப்போ இந்த பெண்களுடைய விருச்சிகராசி பெண்களுடைய நம்பிக்கையை வந்து துணைவர் பெற்றுட்டாருன்னா, இல்லை ஒரு உறவு பெற்றுடுச்சுன்னா அவங்களுக்கு அனைத்து வகையிலையும் இவங்க வந்து பாதுகாப்பாக இருந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் பெண்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு இல்வாழ்க்கை அற்புதமாக அமைஞ்சு விடுது. இதே போல் அவங்க ராசி லக்னத்தோட சனி ராகுக்கு எதாவது தொடர்பு பெற்றுட்டா வாக்கில் தான் அவங்களுக்கு எதிரிகள் உண்டாயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தோல் நோயும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் சுக்கிரனோட ராகுக்கேது சேர்ந்தாலோ, இல்லை சுக்கிரன் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தாலோ குழந்தை பிறப்பில் கூட இவங்க வந்து ஒரு தடை தாமதத்தை வந்து சந்திக்கிறாங்க, ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் விருச்சிகராசி பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்கள மாதிரி ஒரு அன்பை செலுத்தி நம்மளை வந்து அரவணைப்பாக பார்த்து கொள்கிறவர் யாரும் கிடையாது. நல்ல அதிர்ஷ்டசாலிகளும் கூட, குடும்பத்தை வந்து சிறப்பாக நிர்வகிக்கக்கூடியவர்களும் கூட. அதை தாண்டி மூன்றாவது நபர் வந்து இவங்க குடும்பத்தில் வந்து தலையிடக்கூடாது. தலையிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிகராசி பெண்களை நம்ம திருமணம் செய்யும்போது நிறைய வந்து எந்த சூழலையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல், தம்பிக்கையுடன் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்போ விருச்சிக ராசியை வந்து லவ் பண்ணிட்டீங்க,
யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லவ் பண்ணிடுறீங்க. சரி, இந்த லவ் யார் இதெல்லாம் வரும், நான் எங்களுக்கு இப்போ நாங்கள் லவ் பண்ணலான் இருக்கோம், இல்லை பண்ண போகிறோம், இல்லை பண்ணிட்டோம் அப்படின்னாலும் எந்த உறவுகள்கிட்ட நீங்கள் லவ் பண்ணால் அது எப்படி இருக்கும் அந்த உறவு அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து இவங்க நீர் ராசி, நிலராசியை வந்து இவர்கள் கவரக்கூடியவர்கள். கவர்ந்தாலும் அங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அதே போல் நீர் ராசி இருக்கிறவங்களும் இவங்களை செட் ஆகிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுடைய நிலராசிகளான ரிஷபம், மகரம், நம்மளுக்கு கன்னி, இந்த ராசிகள்லாம் வந்து இவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவங்கக்கிட்ட வந்து இவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் நிறைய போனாலும் பொருளாதாரத்தில் வந்து இவங்க ஏற்றமாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த நிலராசிக்காரர்களை அப்படின்னா அவங்க ஒரு 7 வருடம் பொறுமையாக இருக்கணும். ஒரு சிலர்லாம் வந்து ஒரு ஜாதக அமைப்புலாம் சரியில்லைன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே சண்டை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ரிஷபம் வந்து இவங்களுடைய 7வது ராசின்னு சொல்லலாம், சமசப்தம ராசி. அப்போ ரிஷப ராசிக்காரர்களை வந்து இவங்க திருமணம் செய்யும்பொழுது இவங்க பாக்கியசாலிகள்னு சொல்லலாம். அவங்க வந்து நிறைய விட்டு கொடுத்துருவாங்க. நம்ம கணவன் தானே, நம்ம மனைவி தானே, சரி நம்ம வந்து இவங்களை வந்து விட்டு கொடுத்து போயிடலாம், குடும்பத்துக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் வாழணும்னு இந்த ரிஷபராசி வந்து விட்டு கொடுத்து போயிடும். கன்னிராசியை வந்து திருமணம் செய்யும்பொழுது 7ஆம் பொருத்தமாக இருக்கும். சண்டை போட்டாலும் பிரிய மாட்டாங்க. என்ன, பொருளாதாரத்தில் ஏற்றமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் விருச்சிகத்துக்கு வந்து கருத்து வேறுபாடு ஓடினால் கூட அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த உறவு வந்து பிரியாது. அப்படியே வந்து ரெட்டை மாட்டு வண்டியில் எப்படி ஒரு மாடு முன்னே ஒரு மாடு பின்ன அப்படி போகும்பொழுது அப்படியே சண்டை சச்சுடனே வந்து அந்த லைஃப் ஓடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க அடுத்து மகர ராசியை திருமணம் பண்ணாலும் இதே கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு ஓடினாலும் பொருளாதார முன்னேற்றமும் வாழ்க்கையில் ஒரு படி அனைத்து வகையிலும் அந்த ஒரு முன்னேற்றம் மட்டும் தடைபடாது. பிரச்சனை சண்டை இதோடையே ஓடிக்கிட்டுருக்கோம். குற்றப்பத்திரிக்கை 2 பக்கம் வாசித்தா கூட பிரிவு என்பது எளிதில் இருக்காது. அவங்க வந்து இணைந்தே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நீர் ராசியான மீனம், கடகம் கூட இவங்க கூட சிறப்பாக வந்து ஒரு உறவை வைத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்கள் கிரக அமைப்புகள் தான். உங்கள் கிரக அமைப்புகள் சரியாக இருக்கும்பொழுது உங்களுடைய காதலும் வெற்றி பெறும். அதை கடந்து ஒரு திருமண வாழ்க்கைன்னு போகும்பொழுது அதுவும் வந்து சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து காதல் தேடி வரும். அது சக்ஸஸ் ஆகுமான வாய்ப்பு மிகவும் குறைவு. இவங்களுடைய காதல் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் அடைவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க, ஒரு உறவாக வந்தாங்கன்னா இவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம். ஏன்னா 2-5 கூடியவர் குருவாக வராரு. அதனால் இவங்க காதல் சக்ஸஸ் ஆகும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உச்சத்தையும் அடைகிறார்கள். பெரும்பாலும் விருச்சிக ராசி இந்த ராசியில் கட்டும்போது கூட எந்த ராசியை கட்டினாலும் அது பிரச்சனை தான். சக்கரத்தின் 8ஆம் இடம்னும் பொழுது அந்தளவுக்கு வந்து அது நம்பிக்கையை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மற்றவர் பெற முடியாது. அதனால் நிறைய வந்து இவங்க கவனமுடன் வாழ்க்கையை கடந்து வர வேண்டும். சரி, இப்போ விருச்சிக ராசி லக்னமாக இருக்கீங்க, ஆண் பெண்ணாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒருத்தரை காதலிச்சிட்டிங்க. இந்த காதலை வந்து நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆகிக்கணும்? இப்போது நிறைய நம்ம கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்மா வேலை செஞ்சிருச்சு, நான் லவ்வே பண்ண மாட்டேன், வேண்டாம், அந்த காதலை நிறையா அடிபட்டேன், திருப்பி லவ்வா அப்படின்லாம் ஒரு சிலர் யோசிப்பாங்க. அப்படியே வந்துருச்சு அந்த காதலை நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் நீங்கள் லவ் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த காதலிப்பவர் வந்து மீன வீடாக மாறிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் காதலில் அப்படின்னோடனே, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து வளர்த்துக்கணும். காதல்னால் என்ன, அதை மாதிரி ஒரு சிறப்பான அருமையான ருசியை நான் பார்த்ததே கிடையாது, அதை போல் நான் அனுபவிச்சதே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கும்போது அந்த காதல் வந்து உங்களை விட்டு பிரிந்து போவதை வந்து நீங்கள் கண்கூடாக வேடிக்கை பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு போகிற சூழ்நிலையை பார்க்கக்கூடிய நிர்பந்தமும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த காலகட்டம் வந்து இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இந்த சூழலையும் கடந்து வருவோன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அந்த சூழலுக்கும் நிர்பந்தத்துக்கும் நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஏன்னா உங்களுடைய 5ஆம் பாவம் காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் 12 என்ற விரய பாவம் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சகம் வந்து யாரை லவ் பண்ணாலுமே இல்லை லவ்னு ஒன்று போனாலே அதுக்கு வந்து அதிகப்படியான மனவலி வேதனையை வந்து பார்த்துருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து அதீத பற்று காதலன் காதலி மேலே வைக்கவே கூடாது. அவங்க லவ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அப்படி பண்ணிட்டாங்கன்னா
அதிகப்படியாக வச்சுருப்பாங்க. அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அழுவாங்க, கெஞ்சுவாங்க, அவங்க வந்து இந்த கோவத்தில் ஒரு சிலரை வந்து அடிக்கக்கூட செய்வாங்க. அப்படிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா அது செவ்வாயுடைய வீடு அல்லவா, ஆக்ரோஷமும் அதனுடைய உறவு கிரகம் வேறு. அப்போ அது எல்லாமே அதுக்கிட்ட வந்து எமோஷ்னல் இன்பேலன்ஸ் வந்து அதிகமாக காணப்படும். அதனால தான் வந்து இவங்க யாரையும் வந்து டீப்பாக லவ் பண்ணக்கூடாது அப்படின்றது இங்கே வலியுறுத்தப்படுகிறது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவங்கள வந்து போய் அன்பை செலுத்துகிறேன், நான் ரொம்ப உங்ககிட்ட இதுவாக இருக்கேன்னு அவங்கள போய் நசுக்கக்கூடாது, பட்டாம்பூச்சியை நசுக்கிற மாதிரி. அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டுடணும். அப்படி போய் அவங்க மேலே வந்து உங்கள் எமோஷ்னலை வந்து புஷ் பண்ணிங்கன்னா அங்கே அந்த காதல் கூட செத்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா உங்களை பார்த்து வந்து அவங்க வந்து பயந்து போயிடுவாங்க. அந்த காதலும் அந்த இடத்துல கசந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சில விஷயங்கள் வந்து உங்களை விட்டு போகுதுன்னு நினச்சிங்கன்னா அது போகட்டும்னு விட்டுடுங்க. ஏன்னா நிறைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகும்போது தான் உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்துடணும், டவுன் டு எர்த்துன்ற மாதிரி. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லைஃப்பில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் காம்ப்ரமைஸும் பண்ணும்போது தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க அதிகப்படியான கோபம், எமோஷ்னலு, மூட் ஸ்விங்ஸு, இன்பேலன்ஸ் இதெல்லாம் போய் அவங்கக்கிட்ட திணிக்கக்கூடாது. அதனால தான் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் நிறைய உங்களை வந்து ஒரு மெடிடேஷன் யோகாலாம் பண்ணி உங்கள் மனநிலையை சீராக வைத்து உங்கள் எமோஷ்னல் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்படி செஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே சந்திரன் நீசன் வேறு. இப்போ எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை, கோபம், வேகம், ஏற்கனவே செவ்வாயுடைய வீடு வேறு. அதனால் நிறைய நீங்கள் திருமண வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகும்போது தான், உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்காக தான் என்னுடைய வாழ்வுன்னு நீங்கள் விட்டு கொடுத்து போகும்போது தான் உங்கள் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். ரொம்ப அன்பான பர்சன் நீங்கள். அதனுடைய மறுபக்கம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கோபமான பக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை மட்டும் தளர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்குன்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. அதனால் உங்களை போல் நல்லவரும் இல்லை, சூழல் மாறினா உங்களை போல் கெட்டவனும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் புரிந்து கொள்ளும்பொழுது, பார்ட்னரும் நீங்களும் புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எடுத்து சொல்லும்பொழுது உங்களை போல் ஒரு இணையான தம்பதிகள் இந்த உலகத்தில் எவரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் காதல் வந்துடுது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காதல் வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து மன மகிழ்வு கிடைக்குமா, சக்ஸஸ் ஆகுமா, இல்லை இந்த காதல் வந்தால் அந்த காதலால் அவங்களுக்கு வந்து மன வருத்தம் உண்டாகி அவங்க வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுடுமா என்பதை வந்து பார்த்துடலாம். ஒருத்தருக்கு காதல், ரொமான்ஸ் இதெல்லாம் வரணும்னா அதுக்கு ஒருத்தர் தான் இருக்காது, சுக்கிரன் தான் அதுக்கு காரணம். அந்த சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்பொழுது அந்த காதல் சிறப்பாக அமைஞ்சிடும்னு சொல்லலாம். அதை தாண்டி ஒவ்வொரு லக்னத்திற்கும் 5ஆம் பாவமும் வந்து காதலையும் ரொமான்ஸையும் அதே போல் கற்பையும் சுட்டி காட்டும்னு சொல்லலாம். அதே போல் ஒரிஜினல் கால சக்கரத்தின் 5ஆம் பாவமான சிம்மமும் இந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். சிறப்பாக இருக்கும்போது அவங்க காதல் வந்து சந்தோஷத்தையும் கொடுத்துது, அந்த காதலில் அவங்க வெற்றியும் அடைஞ்சிடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து டெய்லி பேசஸில் காதல்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை தான் காதலிப்பாங்க, ஏன்டா காதலிச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே நொந்து போயிடுவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து காதல்னாலே என்னன்னு தெரியாது, அப்படியே கடந்து வந்துடுவாங்க. அதில் சந்தோஷமும் நான் என்ன வருத்தம்னா என்னன்னே தெரியாது. ஒரு சிலர் வந்து ப்ளே பாய் ப்ளே கேர்ளாக இருப்பாங்க, ரொமான்ஸ் டெய்லின்னு கூட நடக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து 13-14 வயசுலேயே வந்து காதல் ஆரம்பிச்சிடும். வாழ்நாள் முழுவதும் அந்த காதல் ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வயசில் வந்து காதல்னாலே என்னன்னு தெரியாது, ஆனால் வயதான காலத்தில் ஒரு 50-40 வயதுக்கு மேலே அவளுக்கு அந்த காதல் வந்து பாடாப்படுத்தும். என்னடா இது, நம்மளுக்கு காதல் செய்கிற வயசே கிடையாது, ஆனால் நம்ம இந்த அளவுக்கு பாடுபடுறோமேன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நான் சொன்ன சுக்கிரனும் 5ஆம் பாவ அதிபதியும் நம்ம லக்னத்தின் 5ஆம் பாவ அதிபதியும் காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் பாவமான சிம்மமுமே அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி ஒரு 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இதெல்லாம் எப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சுக்கிரன் கேதுவுடைய நட்சத்திர சாரம் பெற்றுடுச்சு அப்படின்னாலும், நம்ம 5ஆம் பாவ அதிபதி வந்து கேதுவுடைய சாரம் பெற்றுட்டாலும் இவங்க வந்து இந்த பிறவியில் காதலுக்கு கடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா அது காதலுக்கு கடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு ஒரு நொடியில் காதலை தந்துட்டு அந்த காதலால் அவங்க ஃபுல்லுடைய எமோஷனையும் வந்து ட்ரெயின் ஆக்கிடும்.
அந்த எனர்ஜியே வந்து அவங்க வந்து இந்த காதலுக்காகவே ஏங்கி ஏங்கி ட்ரை ஆக்குற மாதிரி வைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒன்லி வந்து நீங்கள் தான் அன்பு செலுத்துவீங்க, எதிர்த்தரப்பினரிடமிருந்து அந்த அன்பை முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி அவுட் கோயிங் தான், நோ இன்கம்மிங். அந்த காதலை நினச்சி எண்ணி எண்ணி உருகி அவங்க வாழ்க்கையே வந்து தடம் புரண்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நம்மளுடைய ஒரிஜினல் சிம்மம் கால சக்கரத்தின் 5ஆம் இடமான சிம்மத்துலேயும் ராகு கேது சனிலாம் இருக்கக்கூடாது. சனிலாம் இருந்தால் ஒரு காதலையும் கொடுத்துரும், அந்த காதல் ஏண்டா பண்ணோன்ற அளவுக்கு நம்மளுக்கு பாடமும் புகழிட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லக்னமோ நம்மளுடைய சந்திரனோ நம்மளுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனோ இல்லை லக்ன அதிபதியோ சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டுட்டா காதலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் மேற்கொண்ட அமைப்புகளும் இந்த நட்சத்திர சாரமும் வாங்கி இருந்ததுன்னா காதலிருந்து ஒரு அடி தள்ளி நிற்பது ரொம்ப நம்மளுக்கு சிறப்பு வாய்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த நட்சத்திர சாரம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ இல்லை உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இருந்தாலோ நம்ம ரொம்ப அவேராக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த காதலில் ஒரு சின்ன ஒரு மைனஸ்னாலும் அவர்களால் வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாது. இப்போ அன்பு என்ற ஒரு எமோஷ்னலில் போய் நம்ம அவங்க வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டு அதிலேருந்து வெளிவர முடியாது. இப்போ நம்ம குழந்தை ஜாதகத்தில் பார்த்துட்டோம், நம்ம பிள்ளைங்க ஜாதகத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பால் மைண்டடாக வளர்த்துட்டு வந்துடணும். ஏன்னா அந்த லவ்ன்ற வார்த்தை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமோ ஒரு பெண் ஒரு ஆணிடமோ சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, எல்லோரும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லலான்ற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம கொண்டாந்துடணும். எல்லாருக்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். இல்லைனா பிள்ளைகளுடைய படிக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அந்த படிப்பே அவங்களுக்கு வந்து பாதித்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. இல்லை ஒரு 27 வயது இளைஞனாக இருக்கான்னா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க, ஒரு நல்லா சம்பாதிப்பான். அந்த கெரியரே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்ட்டு போயிட்டு அவனுடைய கெரியரே வந்து அதில் இருந்து அவனுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நான் செலுத்துகிற அன்பு கிடைக்கல, அந்த பொண்ணு வேறு யார்கிட்டயோ பேசுகிறா செய்கிறான்னு அப்படி வந்து அவன் மன உளைச்சல் ஆகி அவன் லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிக்குவான். அப்படி இல்லை ஒரு 40-50 வயதை கடந்துருது அப்படின்னா அவங்க அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க திருமண வாழ்க்கையும் சரி இருக்காது, ஒரு அன்பையே எதிர்பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு யார்கிட்டனா பேச போவாங்க, அங்கே ஒரு அன்பை எதிர்பார்த்து அதனால் அவங்க வாழ்க்கையும் பாலாகும், அவங்க உடல் ஆரோக்கியமும் கெட்டுடும். அதனால் இந்த காலகட்டங்களில் நம்ம இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சின்ன பொழுதுலேருந்தே நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷன் சொல்லி கொடுக்கணும், நிறைய மெடிடேஷன், யோகா, தியானம் அவங்கள பண்ண வைக்கணும். நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டு, டான்ஸு அப்படின்னு ஏதாவது ஒரு கலையில் வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்திக்கணும். இப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து அந்த இடத்த வந்து சிறப்பாக கடந்து வந்துடுவாங்க. இதே வந்து உறவு கிரகங்கள்லாம் ஒரு தசை நடத்துது ஒரு சின்ன வயசுலனாலும், அதே போல் வயதை கடந்து இந்த உறவு கிரகங்கள் புதன், செவ்வாய், சுக்கிரன்லாம் தசை நடத்தும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நட்சத்திரங்கள்லாம் சம்மந்தப்பட்டாலும் கவனமாக இருக்கணும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய், குருலாம் இந்த திருவாதிரை, திருவோணம், சித்திரையிலலாம் சம்மந்தப்பட்டுடுச்சுன்னா ரொம்ப லவ்ன்ற பேஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அவேராக இருக்கணும். நம்ம அதிலேருந்து போய் மாட்டிட்டோன்னா அதிலேருந்து வெளியே வருவது ரொம்ப கடினம். இல்லை ஒரு சிலருக்கு வேறு மாதிரி அவங்க 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானமோ இல்லை நம்ம கர்மாவோ சிறப்பாக இருந்தால் அதிலேருந்து வெளிவரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால் நம்மளுக்கு காதலால் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அமைப்பு உடையவர்கள் காதல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1008 தடவை யோசிக்கணும். நம்ம எதையும் எதிர்பார்க்கல அவங்கக்கிட்ட இருந்து, நான் தாராளமாக அன்பை மட்டும் தான் கொடுப்பேன், எதையும் எதிர்பார்க்க மாட்டேன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லைன்னா அதிலேருந்து விலகி இருப்பதே நல்லது. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடணும். ஏன்னா என்றைக்குமே காதல்னாலே அது திருமணம்னாலும் நம்மளுக்கு 7ஆம் பாவம்ன்றதே நம்மளுக்கு அகைன்ஸ்டு தான். அந்த இடத்துல வந்து நிறைய நம்ம விட்டு கொடுக்கும்பொழுது நம்மளுடைய லக்ன பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் தோஷம்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ற பிறவியில் நம்ம வேலை, நம்மளுடைய சுகம், பொருளாதாரம் அப்படின்னு நோக்கியே ஓடிருப்போம், நம்ம உறவுகளை வந்து மதித்திருக்க மாட்டோம். அதனால தான் இந்த காலகட்டங்களில் இந்த தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் வந்து சம்மந்தப்படுது. இன்னும் நம்மளுக்கு வந்து இதை நம்ம தெளிவாக நம்ம வந்து அறிந்து கொள்ளணும்னா நம்ம சுய ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்து கொள்ளணும்.
நம்ம குழந்தைங்க ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து 5ஆம் பாவாதிபதி சம்மந்தப்பட்டாலோ, இல்லை 5ஆம் பாவ முனை அதை சம்மந்தப்பட்டாலோ, இல்லை சுக்கிரனே அது சம்மந்தப்பட்டாலோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க சொசைட்டியில் வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் பழக நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். அவங்கள வந்து சின்ன வயதுலேருந்தே நல்ல எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே அவங்கள வந்து நம்ம ஈடுபட வைக்கணும். ஒரு கலை ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு, டான்ஸு, மியூசிக்கு, அதே போல் நல்லா யோகா, மெடிடேஷன், சிலம்பம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீர விளையாட்டுகள்லையோ, இல்லை ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய செயல்கள்லையோ, இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக அதே போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே அவங்கள அழகுபடுத்திக்கிற மாதிரி நம்ம வந்து அவங்கள ஒரு தனித்தன்மையாக இருக்க நம்ம வந்து சின்ன வயதுலேருந்தே ஊக்கப்படுத்தி கொண்டு வரும்பொழுது இவங்க இந்த எமோஷ்னலை வந்து சரியாக பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எமோஷ்னல் ட்ராமாக்குள்ளே அவங்க வந்து விழுந்துட மாட்டாங்க, அவங்க லைஃப்பையும் தொலைச்சிக்க மாட்டாங்க. அதே போல் இவங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லவ்ன்ற வார்த்தையை வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிற மாதிரி இருக்கணும். அவங்க நாய்க்குட்டி, பூனைக்குட்டியிலேருந்து நம்ம பெட்ஸுக்கிட்டேருந்து நம்ம உறவுகளில் யாரை பார்த்தாலுமே அவங்க ஐ லவ் யூன்னு வந்து சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியலாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து கிடச்சிரும். ஏன்னா இந்த வார்த்தை, இந்த ஐ லவ் யூன்ற வார்த்தை வந்து இவங்களை ரொம்ப வந்து வசீகரிச்சிடும். இந்த வார்த்தையை கேட்டாலும் அவங்க வந்து ஏமாந்துருவாங்க. அதனால் இன்டெரக்டாக அவங்க வந்து இந்த எமோஷனல் ட்ராமாக்குள்ளே விழாமல் நம்ம சின்னதுலேருந்தே அவங்களுக்கு வந்து பக்குவமாக நம்ம சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லை நம்ம ஜாதகத்திலேயே பெரியவங்களாகிட்டோம், நம்மளுக்கு தெரியல, இது நாள் வரைக்கும் கடந்துட்டு வந்துடணும். இதுலேருந்து நம்ம அவேராக இருந்துக்கணும். காதல்னு ஒன்று வந்துட்டால் அதில் நம்ம வந்து போய் நம்மளால் வந்து அதில் சர்வே பண்ண முடியாது. இல்லை நான் எதையும் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். இந்த அமைப்பு இருக்கவங்கெல்லாம் காதல்னு ஒன்று போயிட்டா தாமரை தண்ணி மாதிரி இருந்துக்கணும், பட்டும் படாமல். அப்படி வந்து இவங்க என்ன வேணுமோ அந்த லவ்வுக்கு தேவையானதை செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம இருக்கும்போது இந்த காதல் ஸ்மூத்தாக போயிடும். அங்கே ஏதாவது எதிர்பார்த்தாங்க, அங்கே கிட்ட போனாங்கனாலே அந்த காதல் வந்து கட் ஆகிட்டு போயிடும். ஒன்லி அங்கே வந்து சர்வீஸ் மோடு தான், நோ எக்ஸ்பெக்டேஷன் எனும்போது தான் அந்த காதலில் வந்து சேதாரம் இல்லாமல் சிறப்பாக கடந்து வந்துடலாம். மேற்கண்ட அமைப்பு நம்மளுக்கு இருக்குது, நம்மளுக்கு சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னாலே நம்ம உறவு, காதல் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டோம்னாலே தாமரை இலையில் தண்ணீர் போல் நம்ம இருந்துக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்கிட்ட ரொம்ப போய் அப்படியே டீப்பாக ஈடுபாடு வச்சுக்கக்கூடாது. நம்ம கிட்ட போனால் அது வந்து கட் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் போயிடும். அதனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க உறவு சார்ந்த விஷயங்கள்லேயும் நம்ம லவ்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எமோஷனில் போய் மாட்டிக்கொள்வதை தவிர்த்து கொள்ளணும். நம்ம அமைப்பு இதான், நம்ம கொடுப்புறாதான், அதனால் நம்ம அனைத்து உயிர்களிடையும் அன்பு செலுத்திட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை, சுக்கிரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலும், சுக்கிரன்னாலே நம்மளுக்கு வந்து 4 பேரை லவ் பண்ணுறது, நல்ல பெரிய காரு, பங்களா இதெல்லாம் கிடையாது. சுக்கிரன் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்குது, இல்லை சுக்கிரனை சிறப்பாக ஆக்கி கொள்ளணும்னாலே நம்ம அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தணும், எதையும் எதிர்பாராமல். அதுதான் அங்கே வந்து ஒரு மறைமுகமான சூட்சமாக அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்காம நம்ம வந்து அன்பை செலுத்தும் போது அதை விட பல மடங்கு நம்ம வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடைவோம் என்பது தான் அதனுடைய தாத்பரியமே. நம்ம ஒரு விஷயத்தில் வந்து கவனமாகவும் தெளிவாகவும் இருந்துக்கணும். மேற்கண்ட அமைப்புகள்லாம் ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டுட்டா ஆணாக இருந்தால் பெண்ணாலையும், பெண்ணாக இருந்தால் ஆணாலையும் நமக்கு இந்த ஜென்மத்தில் நல்லதை செய்ய முடியாதுன்னு இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். போன பிறவியில் செய்த தப்பை நம்ம இந்த பிறவிலையும் செய்திடக்கூடாது. ஏன்னா உறவுகளை கவனிக்காமல் இருந்தோம், இந்த பிறவியில் நம்ம அந்த உறவுகளுக்கான மதிப்பை கொடுக்கணும் என்பதிலையும் இன்னும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். முடிந்த வரை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அந்த காதலுக்காக உண்மையாக இருங்க, ஜெனுவினாக இருங்க. அப்படி இருந்தால் அந்த காதல் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவலையே படக்கூடாது. ஒரு உறவு நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும். அதை வந்து யார் தடுத்தாலும் இல்லை கட்டி போட்டு வச்சாலும் அந்த உறவு நம்மக்கிட்ட வந்தே சேரும். எது நமக்கு கிடைக்கணுமோ அது நாம் அடைந்தே தீர்வோம். அதனால் இப்போ லவ் நம்மளுக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்நாளை வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து கெடுத்துக்கக்கூடாது. அந்த சூழலை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கடந்து வந்துடணும். குறிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த நட்சத்திரங்கள், இந்த சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து இப்போ திருவாதிரை சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி இல்லை அவங்க கேரக்டரையே வந்து தப்பாக பேசுகிற மாதிரி ஆகிடும். அவங்க முதுகுலேயே பச்சை கொடுத்துரும் அவங்க கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு சித்திரை சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு அவங்க வந்து அவங்க வாயாலேயே கெடுத்துக்குவாங்க, பிரச்சனைக்கு அவங்களே காரணமாக இருப்பாங்க. யானை தன் தல்லையே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க காதலில் நடந்துக்குவாங்க. அதே போல் திருவோணம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நம்ம லவ்வருக்கு நம்ம ஏற்றவங்க தானா, நம்ம தகுதியானவங்க தானா அப்படின்னு நினச்சி ஏங்கி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, தன்னைத்தானே நோகடிச்சிக்கிறது, ஹேட் பண்ணிக்கிறது, அவங்க உடம்ப அவங்களே வந்து ஒரு சிலர் அந்த கையறுத்துக்கிறதுலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க வாழ்நாளை வந்து அவங்க சதைச்சிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஒன்று மட்டும், நம்மளுடைய லக்னம், லக்னாதிபதி சந்திரன், இல்லை 5ஆம் பாவமோ இல்லை 5ஆம் பாவாதிபதியோ, அந்த 5ஆம் பாவ முனை, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்கள்லாம் சம்மந்தப்படுது. சொன்ன மாதிரி இந்த கேதுலாம் சம்மந்தப்படுறாரு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இன்னும் வேறு சில அமைப்புகள்லாம் இருக்குது, இதில் விதியும் இருக்குது, விதி விலக்கும் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி அமைப்புலாம் வந்துருச்சுன்னா நம்ம காதல்லேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு அடியில் நிறைய நம்ம தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் கர்மா வந்து வேலை செய்யும் இல்லையா, அப்படி இருந்து காதல் வந்துடுச்சு, அப்போ நம்ம நேரம் நல்லா இருக்குது, நம்ம கர்மா நல்லா இருக்குதுன்னா, பாசிட்டிவாக இருக்க அந்த காதல்னால் ஓகேன்னு கலந்து வந்துடுங்க. அப்படி இல்லை நெகட்டிவாக இருக்குதுன்னா அதனால் வந்து நீங்கள் மனம் தளராதீங்க. காதல் நம்ம லைஃப்பில் வந்து இல்லை ஏமாற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. அடுத்து உங்கள் லைஃப்க்கான முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை தாராளமாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த காலத்தையும் அந்த வயசையும் விட்டுட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு திரும்பி வராது. ஆனால் காதல் எத்தனை காதல் வேணாலும் உங்களுக்கு திரும்பி வரலாம்.